மேடம், அமெரிக்காவுக்கு முதலீட்டுகளை எழுதுறதுக்கு முதல்வர் போயிருக்காரு. கோயம்புத்தூருக்கு நிதியமைச்சர் வரார். எப்படி மேடம்? ஒரு அரசாங்கம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் தங்களை எங்கேஜ் பண்ணிக்க தான் வேணும். வெளிநாட்டு பயணம் என்பது தமிழகத்திற்கு பலன் கொடுப்பதாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதில் வரவேற்கிறோம். மத்திய நிதியமைச்சர் இந்த பகுதி, குறிப்பாக கொங்கு மண்டல பகுதியில் அதிகமான வளர்ச்சிக்கு அவர் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்று நேற்று அல்ல, 2014 அவங்க வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து கடந்த 10 வருடங்களில் மத்திய நிதியமைச்சர் நேரடியாக மக்களை சந்தித்து துறைகளை சந்திப்பது, புதிய திட்டங்களை கொடுப்பது எல்லாமே கோயம்புத்தூருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றாக நாங்கள் பட்டியலிட முடியும். இன்று இராணுவ தளவாட உற்பத்தியிலே நம்முடைய பகுதி முன்னேறி கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு அவர்கள் இராணுவத்துறை அமைச்சராக இருக்கும்போது இங்கே வந்து கொடிசியாவுக்கு 20 கோடி கொடுத்து ஆராய்ச்சி அந்த சென்டரை முதல் முறையாக கொடுத்து, அதற்கு பின்பாக காரிடாரை கொடுத்து, இன்று நிதியமைச்சராக ஆனதுக்கு பின்னால் கூட இதே 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, கொடிசியா அரங்கில் கிட்டத்தட்ட 1500 கோடி ரூபாய் அளவுக்கு கடனுதவி திட்டத்தை இந்த பகுதிக்கு தான் கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே மொத்தம் 4 இடத்துல தான் கொடுத்தாங்க, அதில் கோயம்புத்தூரும் ஒன்று. அதனால் இந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியும் மத்தியில் இருக்கின்ற மோடி அவர்களுடைய அரசும் மத்திய நிதியமைச்சரும் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கே இண்டஸ்ட்ரியல் பார்க்கில் எல்பிஏ, பொல்யூஷன் கண்ட்ரோல், ஃபயர் சர்வீஸ், இப்படி எல்லாருடைய நெருக்கடி காரணமாக இவங்க தனியாக ஒரு சட்டத்தை வச்சுட்டு அவங்க தொழில்துறையை உருவாக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கிற போது இதை நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்களா மேடம்? மாநில அரசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நான் சட்டப்பேரவையில் பேசுகிறேன். சம்மந்தப்பட்ட அமைச்சர்களோடு நான் அதை பற்றி எடுத்து கூறுறேன். தேவை என்றால் நேரடியாகவே மாநிலத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சரையும் நேரில் சந்தித்து பேசுகிறேன். இந்த பகுதியினுடைய தொழில் வளர்ச்சி என்பது வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, ஒட்டுமொத்த வளர்ச்சியிலே நாம் இப்போது வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற ஒரு நகராக நாம் இருக்கிறோம், மாவட்டமாக இருக்கிறோம். மாநில அரசு பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னால், ஜிஎஸ்டியில் பிரச்சனை இல்லை, இடையில ரெய்டு வருது, இல்லை சம்மன் அனுப்புகிறாங்க அப்படின்னா உடனே என்ன சொல்கிறாங்க, மோடி தான் காரணம், ஜிஎஸ்டி வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட் காரணங்கிறாங்க. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு பயணம். அது இதில் எது ஸ்டேட் பண்ணுது, எது சென்டர் பண்ணுதுன்னு தெரியாமையே வேண்டுமென்றே எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே போடக்கூடிய ஒரு போக்கு அப்படிங்கிறது இருக்குது. இதில் இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சியில் கூட அந்த மாதிரி எது வந்தாலுமே மாநில அரசின் கவனத்திற்கு ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் எடுத்து செல்வேன். அவர்கள் தவறு செய்தாலோ, அவர்கள் வேண்டுமென்றே இந்த பகுதியை புறக்கணித்தாலோ, அல்லது கமிஷனோ லஞ்சமோ இந்த மாதிரி வேறு ஏதோ விஷயத்துக்காக தொழில்துறையை அவர்கள் பாதிக்க செய்தாலோ நிச்சயமாக எங்களுடைய குரல் இந்த பகுதியினுடைய மக்களுக்காக இருக்கும். உறுப்பினர் சேர்க்கை ஒரு பருவம் தீவிரமாக நடந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் நடிகர் விஜய் தொடங்கின கட்சிக்கு பாஜகவில் இருக்கக்கூடிய திரைப்பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு திரைப்பிரபலங்கள் அங்கே போய் சேர போகிறதா ஒரு தகவல் தானே இருக்குது. சேரும்போது பதில் சொல்கிறோம். 2வது, ஒரு உறுப்பினர் சேர்க்கை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கும் போது அதில் இயல்பாக ஒரு மாற்றத்தை விரும்புகிறவங்க, இல்லை அவங்க மேலே தலைவர் மேலே பிடிச்சவங்க போய் சேரதுங்கிறது ஒரு இயல்பான விஷயந்தான். ஆனால் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அசைக்க முடியாத ஒரு சக்தியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அந்த ரிசல்ட்டை பார்த்தீங்க. எப்படி ஒவ்வொரு தொகுதியிலையுமே, குறிப்பாக நம்முடைய பகுதியில் மிக நீண்ட காலம் பூத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கட்சியை கூட வீழ்த்தி இன்று பல்வேறு இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் வந்திருக்கு. அதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை, ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கிறது. உறுப்பினர் சேர்க்கை இயக்கமும் ரொம்ப வேகமாக நல்ல எண்ணிக்கையிலே இளைஞர்கள் தேடி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பெண்கள், நாங்கள் பிஜேபியில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மிஸ்டு கால் இதை அவங்க அந்த டவுட்டு கேட்டுட்டு உள்ளே சேர்றதையும் பல்வேறு இடங்களில் நாங்கள் பார்க்குறோம். ஆமாம், இது அதுதானே மோகன்குமாரோட தலைமையில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேஸ்கெட் பால். இந்த இடங்கிறது எங்களுக்கு ஸ்கூல் கொடுத்தது. மியாவாக்கி காடுக்கு இந்த இடத்த அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் பால் கிரவுண்டை அவங்க இன்னொரு நல்ல இடத்துல மாற்றுறதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. இதை முதல்ல முடிச்சிடுறேன், சரியா? அதனால் பேஸ்கெட் பால் கிரவுண்டை, குழந்தைங்களோட விளையாட்டு இடத்த நாங்கள் எடுக்கலை. இது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கிரவுண்டு. காடுகள் அப்படிங்கிறது ஒரு ஓரத்தில் கொடுக்க முடியாது தானே, சரியாக வரும். நடுவில் கொண்டு போய் காடு வைக்க முடியாது குழந்தைங்க விளையாடுற இடத்துல. பேஸ்கெட் பால் கிரவுண்டை அவங்க இன்னொரு இடத்துக்கு மாற்றுறாங்க.